ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீன வரை அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்திக்கலாம். இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசி போகிறார். இந்த வாரத்தில் இன்னொரு பயிற்சி இருக்குது. புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போகிறார். அதாவது 26/6/2024 வரணும். அதனால் அன்றைக்கி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 25/6/2024 ஸ்ரவண விரதம். ஸ்ரவண விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது. திரு ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்ரவணம் அப்படின்றது திரு ஓணம். 2 நட்சத்திரங்கள் தான் திருன்ற அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று திரு ஓணம், இன்னொன்று திரு ஆதிரை. திரு ஓணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம், திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உண்டான நட்சத்திரம். ஸோ அதனால் ரெண்டுமே மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது. திருவோணம் மகர ராசியில் வருது. ஓணம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம். மகர ராசியில் சனி பகவானுடைய ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம், சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம். நல்ல ஒரு ஏற்றம். இந்த திருவோணத்திற்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸ்ரவண விரதம் இருந்து வீட்டில், அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு ஸ்ரவண விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ அந்த சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா, ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா. இது உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் எடுக்கிறது கிடையாது. இந்த 25ஆம் தேதியே சங்கடஹர சதுர்த்தி, அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா இப்போ அடுத்து அமாவாசை வந்துடும். பௌர்ணமி முடிஞ்சு இப்போ அமாவாசைக்கு போகிறது. அதனால் தேய்பிறையில் இருக்கக்கூடிய சதுர்த்தி. தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னும் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள், அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, நம்மக்கிட்ட என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும். எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்குது, எனக்கு வீட்டில் கஷ்டம் இருக்குது, நோய் இருக்குது, உபாதைகள் இருக்குது. அது தவிர இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிரச்சனைகள், அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் ஞாபக மறதி அதிகமாக இருக்குது. இதெல்லாம் விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு 9 பிரதட்சணம் விநாயகர் கோயிலுக்கு போய் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு 9 தோப்புக்கரணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி, கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது. இந்த சந்திராஷ்டம காலம் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் சந்திரன் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னு பார்த்தோன்னா, சந்திர பகவான்றவர் மதிகாரகன். மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். அது தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, தேவையில்லாமல் வார்த்தைகளை விடுறது, இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 24/6/2024 30/6/2024 வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸு, அதை தவிர உங்களுடைய பெயர், தாய் தகப்பன் பெயர் எனக்கு அனுப்பி வைங்க. நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன்.
உங்களுடைய அதாவது டைமை வச்சு பாத சந்தி இருக்கா, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, அதை தவிர வந்து அந்த லக்ன சந்தி, லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் அதை தவிர என்ன பலன்கள் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 24/6/2024 30/6/2024 வரை உண்டான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும், கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். உடல் உஷ்ணமே அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே பார்த்தாலேயானால் செவ்வாய் ஆட்சி பெற்று மேஷத்தில் இருக்கிறதன் மூலியமாக புதுசாக இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா செவ்வாயும் ஆட்சி பெற்று போயிருக்கார். 2ஆம் இடத்துல குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்தில் வாக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடியதில் தனக்காரகனே வந்து உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தாலேயானால் 3ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. உங்களுடைய ராசிக்கு சூரியன் புதன் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் இருக்குது. 3ஆம் இடத்தில் 3ஆம் அதிபதி ஆட்சி, புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு 26ஆம் தேதி போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கார். சனி வக்கரம் அது வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். சனி வக்கர பெயர்ச்சி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை தவிர 12ஆம் இடத்துல ராகு பகவான் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால், அதாவது 24/6/2024 30/6/2024 வரலும் உண்டான வாரத்தில் 26ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல மகரத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா சந்திர பகவான் 4ஆம் அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் இருக்கிறது, தசம கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய இது சனி பகவானுடைய வீடாக இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை அந்த சந்திர பகவான் மேலே விழுறதுனால 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம் மிகவும் அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 11ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகும்போது புனர்ப்பு யோகம் அமையிறது. இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் 28ஆம் தேதி மாலை ஒரு 7-7:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சனி சந்திரன் சேர்க்கை ஏற்படுறது. 11ஆம் இடத்துல போய் 4ஆம் அதிபதி சேர்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். ராகுவோட சம்பந்தம் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது 30ஆம் தேதி இரவு ஒரு 9:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 30ஆம் தேதி பார்த்தோம்னா காலை ஒரு 9:15 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க ராகு பகவானோட சம்பந்தத்தில் இருக்க. ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று சறுக்கல்கள் இருக்கும். அதை தவிர வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், கடல்வாழ் உயிரினங்கள் விற்பனை பண்ணுறவாளுக்கு, அதை தவிர பார்த்தாலேயானால் மருத்துவ சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவாளுகள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மருத்துவ சம்பந்தம், அதை தவிர டாக்டர்ஸாக இருக்கிறவங்க, ரத்தம் வந்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த அந்த ரத்தம் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டியூப்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதெல்லாம் வந்து விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது இந்த மருத்துவ உபகரணங்கள்னு சொல்லக்கூடியது. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மண் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா எல்லா பேரும் ஏற்றமான காலமாக அமைய போகிறது. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் வரார். 30ஆம் தேதி காலத்தால் ஒரு 9:15 2ஆம் தேதி வரலும் இருக்கார். மத்தியானம் ஒரு 12:30 மணி வரலும். இந்த காலகட்டம்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து சந்திர மங்கள யோகம் அமையிறது. அதாவது சந்திரமங்கல யோகம்ன்றது புதிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான வாரமாக இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்க. முருகனை போய் வழிபட்டுட்டு வர்றதன் மூலியமாகவும் முருகனுக்கு செந்தாமரை பூ கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அதை தவிர அரளிப்பூ கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.